எல்லாருக்கும் வணக்கம். இந்த வார சினிமால என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் சொன்ன படங்கள்ல ஒரு சில படம் மட்டும் போஸ்ட்போன் ஆகி இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அது தமிழரசன் மற்றும் யானை முகத்தான். இந்த படத்துக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மூவி குலசாமி. அஞ்சறிவு மிருகம்லாம் நம்ம அதை தொந்தரவுனாது அது நம்மளை தொந்தரவு. ஆனால் ஆறறிவு மிருகம் இருக்கவர் அது எப்போ எதை பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. இந்த படத்துடைய டைரக்டர் சரவண சக்தி. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன். இந்த படத்துக்கு மியூசிக் மகாலிங்கம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கேஸ்டிங்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமல், தானியா ஹோப், போஸ் வெங்கட், வினோதினின்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. விமல் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. என்னோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க எங்க அண்ணன் மட்டும்தான் காரணம். நானும் என் தங்கச்சியும் உலகத்தில் எல்லாரையும் நம்பணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய பேஸ் என்ன, எந்த கதையை அடித்தளமாக வச்சு இது எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சியோட எமோஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கதையுடைய அந்த பிளாட் நகர்ற மாதிரி தெரியுது. இந்த மூவியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய டைலாக்கை டைரக்டர் மட்டும் எழுதலை, விஜய் சேதுபதியும் சேர்த்து தான் எழுதியிருக்காரு. சின்ன பொண்ணுங்க தான்மா ஹெல்ப் பண்ண முடியும். படிச்சுதான் செட்டில் ஆகணும்னு இல்ல. இன்ஜெக்ஷன் ஹெவியா போட்டிருக்கு மாமா. என் காக்கி சட்டையில ஸ்டார் இருந்து நான் பண்ண முடியாத ஒரு வேலையை ஸ்டாரே இல்லாத ஒரு காக்கி சட்டைக்காரன் பண்ணா. அது மட்டும் இல்லாம விமல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா அவருடைய கரியருக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படிங்கறத நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது ஒரு கம்பேக் மூவியா இருக்கா அப்படிங்கறத படத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும். அரசர்கள் அவங்க அதிகாரத்தை தக்க வைக்க மட்டுமே எல்லா போர்களையும் நடத்தினாங்க. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படம் வந்தப்பவே இது சோழர்கள் பத்தி பேசக்கூடிய படம்ங்கிறனாலேயே நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த படத்துக்கு இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட் இயர் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய வரவேற்பும் ரசிகர்களுக்கு மத்தியில கிடைச்சது. இப்போ பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் இந்த மாசமே ரிலீஸ் ஆக போறதுனால இந்த படத்திற்கும் நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி சோழர்கள் பத்தி நிறைய படங்கள் வந்துட்டே இருக்கும்போது கூடவே சேர்ந்து ஒரு கேள்வியும் வரும். அது என்ன, சோழர்களை பற்றி மட்டும் படம் வந்துட்டே இருக்கு, ஏன் பாண்டியர்களை பற்றி படமே வரதில்லை அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற வகையில் வரக்கூடிய ஒரு படமாக தான் யாத்திசை இருக்கு. பாண்டியர் வசம் உள்ள சோழ தேயத்தை மீட்க எயினர்கள் புகழனர் குரு கூட்டத்தால் பாண்டியர்களை வீழ்த்த முடியாது. இந்த படம் யாரை பத்தினா 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்த பாண்டிய மன்னரான ரணதீரனின் கதை தான். எவரை விளம்பினும் அவர் நுழைந்து ரணதீரன் சுடலையுகளும் கேசம் வேணாம் மோழி. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது, ரொம்பவே கிராண்டாக மேக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த மக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷனாக இருக்கட்டும், சூஸ் பண்ணியிருக்க கேஸ்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸை ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணி அழகாக காமிச்சிருக்காங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படத்துடைய டைரக்டர் தரணி ராஜன், இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபர் அகிலேஷ், மியூசிக்னு பார்க்கும்போது கே சக்கரவர்த்தி பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் எடுத்துக்கிட்டோம்னா குரு சோமசுந்தரம், சுபத்ரா, சக்தி மித்ரன், ராஜலட்சுமின்னு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் மூவி தெய்வ மச்சான். இந்த படத்துடைய டைரக்டர் மார்டின் நிர்மல் குமார். இந்த படத்துடைய கேஸ்டிங் விமல், நேஹாஜா, குக் வித் கோமாளி தீபா, பிக் பாஸ் அனிதான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அவனுடைய தங்கச்சியை எப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கிறான் அப்படிங்கிறது தான். மாப்பிள்ள கையை வெளியில வைக்காதீங்க, உள்ள வைங்க. தேனு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய செம்பிள தண்ணி கொடுப்ப, குடிக்கும் போது விக்கிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு நடுவுல இந்த படம் முழுக்க ஒரு மாமா மச்சான் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கதை ஃபுல்லா மூவ் ஆகுது அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது. சாதாரண மச்சான் இல்ல, தெய்வ மச்சான். இந்த படத்துல தெய்வ மச்சானா வர்றது விமல், விமலுக்கு தங்கச்சியா இந்த படத்துல வர்றது பிக் பாஸ் அனிதா, இவங்களுக்கு அப்பாவா வர்றது பாண்டியராஜன். இவங்களை தாண்டி குக் வித் கோமாளி தீபா, ஆடுகளம் நரேன், வெள்ளாள ராமமூர்த்தி, பால சரவணன்னு இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த பென்ட்ரைவ் அவங்க கம்ப்யூட்டர் சொல்லினா பழசெல்லாம் புதுசா. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற மூவி அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட காசேதான் கடவுளடா. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோஹரா. இந்த படத்தோட டைரக்டர் கண்ணன். எப்பயுமே சிவாவோட மூவி எப்படி ஒரு காமெடியான ஜோனர்ல இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மூவியும் ஒரு காமெடியான மூவி அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. நியூயார்க்ல மைக்கேல் ஜாக்சன் அகாடமியில எனக்கு டான்ஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஆனா
கலா மாஸ்டரே கத்துன்னு என் ட்ரீமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த படத்துல யோகி பாபு, ஊர்வசி, கருணாகரன், பிரியா ஆனந்த் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சிவாவோட சித்தியா ஊர்வசி நடிச்சிருக்காங்க. சிவாக்கு கசினா கருணாகரன் நடிச்சிருக்காங்க. சிவாவும் அவங்களுடைய கசின் கருணாகரனும் 2 பேரும் சேர்ந்து எப்படி அவங்க சித்தியை ஏமாத்தி காசு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையா இருக்கு. பாஸ்வேர்ட்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டயலாகே ஞாபகம் இல்லை. போன வாரம் ரிலீஸ் ஆன படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத எப்படி லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கணும், அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதையும் லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன். நன்றி, வணக்கம்.